ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் வெர்ஷன்லேருந்து அப்டேட் வந்துருச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த புதுசு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் அப்டேட்லாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்தியன் வெர்ஷன் வந்து அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோ போட்டாச்சு. அதோட சீட் கோட்ஸு அது என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்தோனே நம்ம புது வீட்டுக்கு போயிருவோம். பார்த்தீங்கன்னா, புது வீட்டுக்கு குடி போகணும் அல்லவா? இருங்க. பார்த்தீங்கன்னா, மொட்டை அவன் காவாசாக்கி எஸ்டோர் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, சல்லுன்னு பறக்குறாப்புல. பார்த்தீங்கன்னா, வீடு இங்க தான் எங்கேயோ இருக்கு. பக்கத்தில தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. டக்குன்னு போயிடலாம். அதுக்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பன்னா 50,000 வரதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. அட போச்சுடா! நல்ல காரியத்துக்கு போம்போது தான்டா இவன் சாவான். டேய் செத்துடாடா, செத்துடாடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா. அப்பதான் என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வீடு தெரியுதுங்க. ஐயோ! இவன் வேற பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து மறுபடியும் போனா எடுக்க மாட்டானே வண்டிய. தெர்ல என்ன பண்றான்ட்டு இருங்க பார்ப்போம். டேய் எடுத்துட்றா ராசா! டேய் எடுத்துட்றா! அப்பாடி எடுக்குறாங்க, எடுக்குறாங்க. அதிசயமா எடுக்குறான்டா. இந்நேரத்துக்கு பக் வந்திருக்கும். வண்டி எடுக்க மாட்டாப்ல. ஓகே. இந்த வரைக்கும் வீடு. எங்கடா மரம்? பார்த்தீங்கன்னா சொன்னோனே வந்துருச்சு. ஏய் கதவ தொறக்கடா! ஏய் பார்றா! ஆட்டோமேட்டிக் கதவு வச்சிருக்காய்ங்க. போடு. ஆ வெறித்தனமா இருக்கேயா! அப்பன்னா மொட்ட மாமாவோட புது வீடு. ஹைடெக்கான வீடா இருக்கும் போல. பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தொறக்குது. பார்த்தீங்கன்னா மொட்ட மாமாவோட புது வீட நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹவுஸ் டூர் பார்க்க போறோம். வெளியிலேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஆர்க்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? கன்னா பின்னான்னு கட்டி வச்ச மாரி தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் வீடு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஒரு குளியல போட்டு போவோம். என்னடா! தொட வரைக்கும் தான் இது எப்படி சொல்றது? தொட வரைக்கும் தான் இருக்கு ஹைட்டு. அதுக்கு மேல இல்ல. சரி இதுக்குள்ள போனா என்ன இருக்கு? ஓ! கராஜா? சரி, சரி. பார்த்தீங்கன்னா இங்க வந்து வண்டி நிப்பாட்டிக்கலாம் போல. இங்க என்னடா? பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சோஃபாலாம் இருக்கு. ஆஹா! சிங்கம் பொம்மையெல்லாம் இருக்குங்க. சிங்கம் ஃபோட்டோலாம் இருக்கு. இது எதுக்குடா? இப்படி வெளில வேடிக்கை பார்க்கவா? என்னங்கடா? இங்க என்னமோ இருக்கு. அ பார்த்தீங்கன்னா அது வெளில வருது. வேற எதுவும் இல்ல. பார்த்தீங்கன்னா படி இருக்கு. அடேய் மெல்ல ஏறுடா. ஏங்க இவன் சும்மா சாதாரண படியிலேயே ஒழுங்கா ஏற மாட்டான். அந்த பார்த்தீங்களா நான் சொல்லல. ஏறுடா, ஏறுடா. பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஏறிட்டான். இங்க என்ன அப்பன்னா, இங்க ஏதோ பெரிய ரூம் இருக்கு. இப்பன்னா கிரிக்கெட் விளையாட சூப்பரா இருக்கும். இப்பன்னா அங்கே பவுலிங் வச்சு, இங்க கிரிக்கெட் விளையாட பேட்ஸ்மேன் வச்சு விளையாண்டாலும் கிரிக்கெட் வெறித்தனமா இருக்கும். விளையாடலாம் சூப்பரா. ஓகே. பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சிருக்காப்ல. அப்புறம் இங்க ஒரு ஏசி, பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். டேய், டேய், டேய் அது மேலலாம் ஏறக்கூடாதுடா. ஐயோ! ஏங்க சொல்லுங்க. இவன வச்சுட்டு நான் என்னத்த பண்றது? போடா. ஐயய்யோ! போச்சுடா. இப்ப ஸ்விம்மிங் பூல் தண்ணி அப்புறமாட்டி கிளீன் பண்ணிக்குவோம் இருங்க. ஏன்டா ஒரு ஹவுஸ் டூர் பண்றோம். ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தான் மொட்டை அவன் பார்த்தீங்கன்னா வந்து குரங்கு மாரி தாவி அங்கிட்டு இங்கிட்டுன்னு விளாண்டுட்டு இருக்கான். இங்க பாரு பார்த்தீங்களா? நான் சொல்லல இவன் நல்லா இருக்க படியிலேயே ஏற மாட்டான். இதில வேற பார்த்தீங்கன்னா வந்து என்னமோ டிசைன்லாம் போட்டு வச்சிருக்காய்ங்க. ஏர்றா! ஏர்றா! அடுத்தேன்டா. ஆ ஓகே. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்னடா? இதுக்குள்ள நம்ம இருக்கே! ஓ! குப்பை தொட்டி தான் இருக்கா? சரி, சரி. இங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல வச்சிருக்காய்ங்க டிவியே. பார்த்தீங்கன்னா டிவி கீழ இல்லாம மேல இருக்கு. பரவால்ல. இப்ப வந்து வச்சிருக்காங்களே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்ட மாமாவோட புது வீடு. இதுக்கப்புறம் வந்திருக்க அப்டேட்லாம் இப்ப நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சுருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கார் வீல் வந்து மாடிஃபை பண்ற மாரி அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப அதத்தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். இருங்க. அப்படியே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு ஓடி வந்துக்கிறேன். என்ன கார் போடலாம்? பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சுனரே போடுவோம். போதும். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபார்ச்சுனர் ஐயோ! 2020 போட்டா ஃபார்ச்சுனர் வராது. 1000 போடுவோம். ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு ஃபார்ச்சுனரு. ஸோ வெளியில ஏன்டா அதுக்குள்ள ஃபோன் வைக்கிறியேடா! பார்த்தீங்கன்னா செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? கார் மாடிஃபைடுன்னு. அத கிளிக் பண்ணிட்டு கார் கிட்ட போனீங்கன்னா வந்து டக்குனு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்ப கீழ இந்த இருக்கு பாருங்க. வீல்ஸ்ன்னு அமுக்குனீங்கன்னா வந்து இந்த டிசைன் ஒன்னொன்னா மாறுது பாருங்க. எப்படி? ஒன்னொன்னா மாறுதா? அதில வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ நீங்க வந்து அத வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து ரீசெட் இருக்கும். ரீசெட் குடுத்துட்டீங்கன்னா பழையபடிக்கே வந்துரும். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா ஐயோ! ஆ இது பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. ஒரு மாரி லேம்போகினி நல்லாருக்கும். இத வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கலர் இங்க இருங்க. அப்படியே இழுக்க இழுக்க பார்த்தீங்கன்னா கலர் மாறுதா? சரி இந்த ப்ளூ கலர் வச்சுக்குவோம். அடுத்து கீழ ஒரு பார் இருக்கு பாருங்க. அத பாருங்க. அத இழுத்தோன்னா உள்ள ஒரு கலர் இருக்கு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா மாறுது. அது வந்து பிளாக் வைக்க முடியுமாடா? பிளாக் இருக்கா? பிளாக் இல்ல. ஸோ அது மட்டும் இல்ல. கீழ பார்த்தீங்கன்னா ஹைட் வீல்ஸ்ன்னு இருக்கு. அத குடுத்து பார்ப்போமா? ஏய்! என்னடா?
ஏங்க டயர காணோமுங்க. இப்ப எப்புட்றா வண்டி ஓடுமா? போடு வண்டி ஓடுதுங்க. ஏய் என்னடா ஷாக்கு மேல ஷாக்கா குடுக்குறீங்க? பார்த்தீங்கன்னா வந்து டயரே இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா வந்து வண்டி ஓடுது. இவன் வேற கதவ தொறக்க மாட்றான். "கதவ தொறடா வாட்ச்மேன். ஏய் கதவ தொறங்கடா." ஒண்ணும் இல்ல. பார்த்தீங்கன்னா வந்து லேட் ரியாக்ஷனா இருக்கு கதவ தொறக்கிறது. பரவால்ல. பார்த்தீங்கன்னா வந்து கார் டயரு எல்லாமே கார் நல்லா ஓடுதுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தா சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல வந்து கார் கலர் மாத்துறது வந்து ஸ்லைடு பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு இருந்தாருங்க. இதுல வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அப்டியே வச்சுக்கலாம். ஆத்தி என்னடா எல்லா கலருமே ஏய்! ஏய்! ஆ இந்த கலர் அப்டி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மாரி இருக்கு அந்த கலரு. ஆனா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் புடிச்சிருக்கு. நல்லா இருக்குதுங்க. ஓகே. ஸோ அடுத்து என்ன சீட் கோட் அப்டின்னு கேட்டீங்கன்னா வந்து, புதுசா இந்தியன் ஸ்டைல்ல என்பிசி விடுறாங்க அப்டின்னு சொல்லியிருந்தேன். அந்த சீட் கோட் தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஆர்ஜிஎஸ் டூல்ல போயிட்டு பாய் 2 அப்டின்னு டைப் பண்ணுங்க. அப்பன்னா வந்து இந்த என்பிசி வருவாப்ல. இதுவே நீங்க வந்து சாதாரணமா சும்மா பாய் அப்டின்னு டைப் பண்ணீங்கன்னா, அந்த நார்மல் என்பிசி இருக்கான் பாருங்க, அவன் வருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள் 2 அப்டின்னு டைப் பண்ணீங்கன்னா வந்து, புதுசா அந்த என்பிசி. அதேமாரி நீங்க வந்து நார்மலா டைப் பண்ணா ஐய்யயோ! தப்பா போச்சுடா. ஸோ நார்மலா டைப் பண்ணா வந்து இந்த கேர்ள் தான் வரும். பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி 2 என்பிசி இருக்காய்ங்க பாருங்க, அவைங்கலாம் அப்டேட்ல வரல. இவைங்க தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்ல வந்திருக்காய்ங்க. அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோவும் பண்றாய்ங்க நம்மள. இப்ப பாருங்க ஓடி வந்துட்டேனா பார்த்தீங்களா? ஃபாலோ பண்ணியே வராய்ங்க பின்னாடி. அது மட்டும் இல்ல நம்ம மொட்டாம வந்து இந்த புது என்பிசி கேரக்டரா கூட மாறலாம். அதுவும் நான் போடுறேன். இருங்க அப்பன்னா கார்ல ஏறி உட்கார்ந்தா, கார்ல ஏறி உட்கார்றாங்களா என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? உட்கார்ந்துட்டேன். என்னடா செத்துட்டாய்ங்க. டேய்! அப்பாவிய சாவடிச்சுட்டனாடா? அய்யய்யோ! ஏங்க செத்துட்டாயேங்க. இவைங்கள பாருங்க இன்னும் நடந்துட்டு இருக்காய்ங்க. "ஏய் நீங்கலாம் உருப்பட மாட்டீங்கடா போங்கடா." இப்பதான் வந்து செத்துட்டாய்ங்க. ஸோ மொட்டை மாமா வந்து அந்த கேரக்டர மாத்தலாம். ஸோ PM13 அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து, அந்த கேர்ள் கேரக்டர் இருக்கு பாருங்க. அந்த கேரக்டரா மாறுவாப்ல. இருங்க அப்ப நான் மாறி காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்களா மாறிட்டாப்ல. ஸோ இந்த அம்மாக்கு நம்ம வந்து ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டனா பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு தடவ செத்து செத்து வந்தோம்னா வந்து ட்ரெஸ் கலர் வேணா மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து PM14 அப்படின்னு போடுங்க. 14 போட்டா வந்து அந்த பாய் கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேரக்டர அப்பன்னா நம்ம வந்து மாறிக்கலாம். ஓகே. ஸோ அப்பன்னா வந்து அந்த கேரக்டரா மாறியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்தியன் வெர்ஷன்ல வந்திருக்க அப்டேட்ல வந்திருக்குது. ஸோ அதத்தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎஸ் காசு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.